ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான, நல்லா ருசியான, சாப்பிட்றது நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி இன்றைக்கி தோசையும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கறியும் செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் என்னோடய செய்முறையில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த தோசை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், துவரம்பருப்பு, உளுந்து, தோலோடு இருக்கிற பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இது எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நான் வடித்து எடுத்து வந்துருக்கேன். அந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். முதல்ல பார்த்திங்கன்னா பாதியாக சேர்த்துடலாம். கொஞ்சம் மாவு திக்காக வேணுன்றதுக்காக நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும், நம்ம அப்படியே தண்ணியோடு அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக அரைக்கணுன்றதுக்காக நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி அதிகமாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம். அரைச்சி விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும், நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் 2வது பருப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அது கொஞ்சம் தண்ணியாக தளர்வாக இருக்கிற போல் அரைச்சிருக்கிறேன். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலைனாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவோடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது எவ்வளோ மாவு எடுத்து ஊற்றி எந்த அளவுக்கு பரப்பினாலும் பார்த்திங்கன்னா மெலிசாக நல்லா அது ஊற்றுறதுக்கு வரும். இப்போ இது சரியான பக்குவம். இதை மூடி போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பூண்டு பல் சேர்த்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு, மைல்டாக ஒரு மசாலா ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் கிராம்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஒன்றா சேருங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தக்காளி எடுத்தோமோ அதே அளவு நான் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணல, கொஞ்சம் பெருசாகவும் சிறுசாகவும் கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வதக்கும்போது பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும், பாதி வெங்காயம் வதங்காமல் இருக்கும். அதை போல் ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பொதுவாக வீட்டில் பெரியவங்களாம் வெங்காயம் கட் பண்ணும்போது இப்படி தான் கட் பண்ணி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்முறை தான் நான் உங்களோட இந்த வெங்காயம் கட் பண்ணலாம் சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பெருசு சிறுசுமாக இருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மெலிசாக இருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்லா கருகின போல் வந்துடுச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த பக்கம் வரைக்கும் வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம அரைச்ச விழுதை பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளியுடைய பச்சை வாசனையும் போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரத்தன்மையும் கம்ப்ளீட்டாக நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா திக்காக வர போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லாவே வதக்கி விட்டுடணும். இப்போ தக்காளியோட ஈரப்பதமெல்லாம் போய் தக்காளியோடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் சேர்த்துக்கிற பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா காரமான மிளகாய், அதனால் காரத்தூளுடைய அளவை நான் குறைச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும்.
கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் பச்சை வேர்க்கடலையை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். அந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியோடு இதில் வந்து நான் சேர்க்க போகிறேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கூட ஒரு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சு அந்த வேர்க்கடலையை வேக வச்சு எடுக்கணும். நான் அந்த வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த வேர்க்கடலையை தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்க்கணும். இது பச்சை வேர்க்கடலை. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம செஞ்சுருக்கிற தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா புரதச்சத்து நிறைந்தது தான். நல்லா பருப்பு வகையெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதேமாதிரி வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நிறைய சத்தானது. நம்ம இதை போல் ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை செய்யும்போது சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சுருவோம். இதை போல் பருப்பு தோசை செய்யும்போது நீங்கள் ஒரு தடவை இதை போல் வேர்க்கடலையோ சென்னாவோ வச்சு கறி செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருக்கிறேன். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு நான் மூடி போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா விழுதாக அரைச்சா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். தேங்காய் விழுது சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதை போல் பருப்பு தோசை செய்யும்போது ஒரு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வேர்க்கடலை கறி வச்சு சொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே நல்லா திருப்தியாக இருக்கும். ருசியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு தேங்காய் விழுது சேர்த்து 1 நிமிஷம் போல் மூடி போட்டு ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். ஓப்பன் செஞ்சதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசையாக ஊற்றிடலாம். இந்த போல் பருப்பு தோசை பார்த்திங்கன்னா மாவு வந்து கொரகொரப்பாக இருந்தாலும் நம்ம நல்லா மெத்துன்னு ஊற்றினோன்னா ஊற்றிக்கலாம். இதை மெலிசாக எவ்வளோ தூரம் மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்தாலும் நல்லா மெலிசாக வரும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற தவா பார்த்திங்கன்னா இரும்பு தவா. நான் யூஸ் பண்ணுற தவா பற்றி ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டாங்க. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறதால அதனுடைய கலர் வந்து மாற மாட்டேங்குது. அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் தவா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது நான்ஸ்டிக் கிடையாது, இரும்பு தவா இது. இது நல்லா வெந்து வரணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் இந்த பருப்பு தோசையை வேக வைக்கணும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சுருக்குறோம். இது நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டாச்சு. இப்போ நீங்கள் மஞ்சள் தூளாக எதுவுமே சேர்க்கல, ஆனால் நல்லா ஒரு மஞ்சள் கலர் வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கமகமனு வாசனையான பருப்பு தோசையும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சத்தான வேர்க்கடலை கறியும் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷனில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி வேர்க்கடலை கிரேவி இருந்தாலே போதும். பெரியவங்களுக்கே நல்லா திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக தோசை ஊற்றிட்டு இந்த வேர்க்கடலை கறி வச்சா அதுவே ஜீரணமாகறதுக்கும் டைம் எடுக்கும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.